பின்னே திரிந்து உன்னடியாரை தேடி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதல்வர் மூவருக்கும் அன்பே, மூவருக்கும் அன்பே, உலகுக்கு அபிராமி. அபிராமியில் நோவரு மருந்தே என்றே இனி உன்னை மறவாமல், உன்னை ஞான் மறவாமல் இன்று ஏத்துவனே, ஏத்துவனே, நின்று ஏத்துவனே. ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். அன்பு அன்பர்கள் அனைவருக்கும் எனக்கு இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை நாம் வழக்கம் போல அபிராமி அந்தாதினுடைய ஒரு பாடலை பார்க்க போகிறோம். அந்த தொடரில் இதுவரை நாம் 24 பாடல்களை பார்த்து முடித்து விட்டோம். இப்போ இன்றைக்கி நம்ம 25வது பாடலை பார்க்க போகிறோம். இப்போ இதற்கு முன் வந்த பாடலில் அம்பாளுடைய 24வது பாடலில் அந்த அம்பாளுடைய பெருமையெல்லாம் சொல்கிறாரு. நீ மணின்னாரு, மணியின் ஒளியேன்னாரு, அப்புறம் மணி புனைந்த அணியேன்னாரு, மணி கழகேன்னாரு, இப்படியெல்லாம் சொல்லி அணுகாதவருக்கு பிணின்னு சொல்லி அந்த பிணிக்கு மருந்தும் நீயே என்ன சொன்னார். அமரர்களுக்கெல்லாம் பெரும் விருந்தேன்னு சொல்லி இப்படிப்பட்ட உன்னை உன்னுடைய பாதம் பணிந்த பின் நான் வேறு யாரையும் பணிய மாட்டேன், நீயே எனக்கு அடைக்கலம் அப்படின்னு நான் உனக்கே அடைக்கலம், உன்னிடமே நான் அடைக்கலமானேன் அப்படின்னு சொல்லி 24வது பாட்டில் சொன்னார். இன்றைக்கி நம்ம 25வது பாடலில் பார்க்க போகிறோம். இந்த 25வது பாடலில் எப்படியெல்லாம் என்னெல்லாம் செஞ்சு தான் அம்பாளுடைய கருணைக்கும் அன்பிற்கும் அவர் பாத்திரம் ஆனார் என்பதையும், அப்புறம் அம்பாளுடைய பெருமையெல்லாம் சொல்லி நான் இப்படிப்பட்ட அந்த பெருமையெல்லாம் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இப்படிப்பட்ட பெருமைகளெல்லாம் கொண்ட உன்னுடைய பாதத்தை பணிந்த பின் நான் உன்னையே பற்றுக்கோடாக கொண்ட பின் நான் நான் என்றைக்கும் நான் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் நான் மறவாமல் நினைத்து ஏற்றுவேனே, நினைத்து தொழுவேனே அப்படிங்கிறாரு. இது பாட்டை சொல்கிறேன், கேட்டுங்க. அழகான பாட்டு. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதல் மூவருக்கும் அன்னே உனக்கு அபிராமி, உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே, என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏற்றுவேனேங்கிறார். இப்போ அம்பாளை நீ உலகுக்கே மருந்து, அபிராமி என்ற மருந்துன்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த முதல் மூவருக்கும் அன்னைங்கிறார். அந்த 3 தெய்வங்களுக்கும் அம்பாளே அன்னை அப்படிங்கிறார். இதுக்கு நான் விளக்கமாக சொல்ல போகிறேன் எல்லாம். இப்படிப்பட்ட உன்னை அப்புறம் இந்த உலகுக்கு அருமருந்து. இந்த அருமருந்துன்னா எதுக்கு மருந்துன்னா இந்த பிறவாமை அப்படிங்கிறதுக்கு ஒரு மருந்து. இந்த பிணிக்கு மருந்து, பிறவாமை அருகக்கூடியவள். அதனால் உன்னை நான் இன்னும் மறவாமல் ஏற்றுவேன்னு சொல்லி தான் சொல்கிறார். மறுபடியும் பாட்டை சொல்கிற கேளுங்க. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே, என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏற்றுவேனேங்கிறார். இப்போ வாழ்க்கையில் ஒருவனுக்கு ஒரு நல்ல பழக்கங்கள், நல்ல எண்ணங்கள் எல்லாம் வரணுன்னாக்கா நம்மளா அது முயற்சி பண்ணால் கஷ்டம். சாதாரணமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்மளாக கற்றுக்கிறது முடியும், ஆனால் ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு ஆசிரியர் கூட்டத்தில் ஒரு ஸ்கூலில் போய் படித்தோம்னா ஈஸியாக கற்றுக்குறோம். அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் வேணும்னாக்கா நல்லவர்களோடு சேர்ந்து அவர்களோடு நம்ம இயந்தால் நல்ல பழக்கங்கள் உண்டாகும். ஏன்னா மனுஷனை சோஷியல் அனிமல் சொல்லுவாங்க இல்லையா, சமுதாய விலங்கு. சோஷியல் அனிமல்னால் நம்ம ஒரு சொசைட்டியில் இருக்கணும். அந்த சொசைட்டியில் உள்ள நல்லது கெட்டவெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தனித்து ஒரு மனுஷனை இருந்து எல்லாம் கற்றுக்கோங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். முடியாதுன்னு கிடையாது. நல்ல
பெரியவர்களாம் தனித்து இருந்திருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் சாதாரண மனிதனுக்கு எல்லாரோடையும் பழகி அந்த அந்த கூட்டத்தோடு இயர்ந்தால் அந்த கூட்டத்தையும் இயல்பு வரும். நல்லவர் கூட்டத்தில் சேர்ந்தால் நல்லவனாவான், கெட்டவர் கூட்டத்தில் சேர்ந்தால் கெட்டவனாவான், இல்லையா? அதை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். அபிராமி பட்டரே சொல்லியிருக்காரு, நான் எப்பொழுதும் உன்னுடைய அடியார் கூட்டத்தில் இருக்கணும், எனக்கு முதல்ல அந்த அருளை கொடுன்னு கேட்பார். அப்போ தெய்வ வழிபாடு, தெய்வத்தை துதிக்கிறது, தியானம் பண்ணுறது, பூஜை செய்கிறது எல்லாத்தையும் நம்மளே பழகிக்கலாம். ஆனால் அதை விட இதை வந்து ரெகுலராக செய்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பிரசங்கம் பண்ணுறோம், இல்லை ஒரு பூஜை பண்ணுறோம், இல்லை ஒரு வழிபாடு பண்ணுறோம், ஒரு பஜனை பண்ணுறோம். அதில் போய் நம்ம கலந்து கொள்ளும்போது அந்த செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அதில் வந்து பல பேர் அதில் வந்து தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்படின்னா அவர்களுடைய சங்கம், அவர்களுடைய அருள் அனுபவம் அதை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் இல்லையா? அதனால் வந்து நான் வந்து தனியாக இருப்பது விட நான் வந்து உன்னுடைய அன்பர்களுடைய கூட்டத்திலே நான் இருப்பதையே நான் விரும்புகிறேன். அப்போ இன்ப நிலையை நான் தேடி போகணுன்னு அவசியம் கிடையாது, அதுவே என்னை நாடி வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி என்ன வழின்னா அதுதான் அடியவர்கள் கூட்டத்தில் சேர்ந்து அவர்களுக்கு பணிபுரிந்து அவர்களோடு இயைந்து அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறுதல். அதுதான் வந்து எளிதான வழி. இப்போ அடியார்களுடைய ஒன்றி வாழ்வதன் சிறப்பை வந்து தான் சுந்தரமூர்த்தி நாயரே சொல்லுவார். திருத்தொண்டர் தொகை பாடியிருக்கார் இல்லையா? அதில் அடியாருக்கும் அடியேன்னு சொல்லியிருக்கார்ல, பத்தராய் பணிவோர் எல்லோருக்கும் அடியேன், படமனைய போற அடியாருக்கும் அடியேன், சித்தத்தை சுயம்பாலை வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் புரந்திர எல்லோருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கடியேன், அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடிவேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த அந்த அதில் வந்து 11 பாட்டு இருக்குது. இந்த பாட்டு கடைசி பாட்டு. அதில் வந்து அதே மாதிரி திருத்தொண்ட தொகைகளை சுந்தரமூர்த்தி நாயனர் பாடுறது போல் அடியாருக்கும் அடியனாக இருந்தால் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க முடியும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணம் கிடையாது, படிக்க சாமி கும்பிடணும் எண்ணம் கிடையாது, நிறைய விஷயங்களே தெரிஞ்சுக்கணும் எண்ணம் கிடையாது. வாசலில் நிற்கிறான், ஒரு பெரிய கூட்டம் பஜனை பாடிக்கிட்டு போகிறாங்க. போகும்போது இவன் எப்படியோ கொஞ்சம் வெளியில் இறங்குறான், இவனும் இந்த கூட்டத்தில் தள்ளிக்கிட்டே போயிடுறாங்க. அந்த கூட்டத்தில் தள்ளிக்கிட்டு போய் அப்படியே போய் அவன் அந்த முள்ள போய் அவன் கோயிலுக்குள்ளேயே போயிடுறான். அந்த கோயிலுக்குள்ளே போனாக்காக்கா அங்கே போனால் இங்கே வந்து எல்லோரும் கையில் கும்பிடுறாங்க, நமஸ்காரம் பண்ணுறாங்க, பிரதர்ஷனம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து முள்ள அதை செய்கிறான். அதை வந்து இவன் அறியாமல் இவனை தள்ளி கொண்டு போகப்பட்டு இங்கே இவன் அறியாமலே இறைவனை வழிபடுகிறான். இது எப்படி ஏற்படுதுன்னா, இந்த சத் சங்கத்திலே சேர்ந்து விட்டோம்னாக்கா அதில் வந்து அங்கே போன உடனே அவர்களை பார்த்தவுடன் நம்மையும் அறியாமல் அந்த செயல்பாடுகளை நாம் செய்யணும், அதை கற்றுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு உண்டாகும். அப்போ அதை வந்து எந்த பேச்சிலும் வந்து ஒரு பேச்சில் கூட மாற்றம் வருங்க. இப்போ வந்து பொண்ணு உடலிலும் மாற்றம் வருது, பேச்சில் ஒரு மாற்றம் வரும். அப்போ அது வந்து ஒருத்தன் சொல்கிறான், இந்த வேலையை நீ சீக்கிரம் செய்யணுப்பா அப்படின்னா, அதுக்கு என்ன நான் உடனே செஞ்சு முடிச்சிட்டு பார்க்குறேன்னு ஒரு சொல்லுவான். யார்? பக்குவம் இல்லாதவன். பக்குவம் அடைந்தவன் என்ன சொல்லுவான், இறைவனுடைய கடவுளுடைய அருள் இருந்தால் நிச்சயமான செய்வேன் அப்படிங்கிறான். ரெண்டுக்கும் வித்தியாசம். நீ என்ன இது என்ன பெரிய விஷயமா, நான் உடனே செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இறைவனுடைய அருளோடு அந்த துணையோடு நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஒரே பொருள் ஒன்று தான், அதில் சொல்கிற விதம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து மனதில் உள்ள வெறுப்புகள் இதெல்லாம் மாறுதல் அடையும், கெட்ட எண்ணங்கள் போயிடும், நல்ல எண்ணங்கள் அங்கே உழைக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ உடலினால் அவன் கோயிலுக்கு போனான், யாரோ தள்ளிக்கிட்டு போனாங்க, அங்கே போய் வாக்கே மாறி போச்சு அவனுக்கு இல்லையா? நான் இது தான் செய்வேன்னு சொல்லாமல் கடவுள் அருளை கொண்டு நான் செய்ய முயல்வேன் அப்படிங்கிறான். அப்புறம் மனதில் வந்து விருப்பில்லாமல் விருப்பே உண்டாகுது. இப்போ 3ஆச்சா, உடலால், வாக்கால், மனதால். இப்போ நம்ம 3 சொல்லியிருக்கோம் இல்லையா? கடவுளை வழிபடுவதற்கு மனம், வாக்கு, காயம் 3 சொல்லியிருக்கோம். இந்த 3ஆலும் ஒரு அடியவர்கள் கூட்டத்தில் ஒருவன் சேரும்பொழுது இறைவனை வழிபட தொடங்குகிறான். புரியுதா உங்களுக்கு? இப்போ உடலால் கூட்டத்தோடு கோயிலுக்கு போகிறான், வாக்கினால் அவங்க பேசுகிற வார்த்தையே மாறிடுது, மனதினால் வந்து வெறுப்புகளை எல்லாம் விட்டு விருப்பத்தை மட்டும் வளர்த்து கொள்கிறான். இப்படி மனம், மொழி, மெய்களை 3 கரணங்களாலும் இந்த செயல்கள் இதெல்லாம் செஞ்சோம்னா நல்ல பண்புகள் வரும். நம்ம எத்தனை அடியார் கூட்டத்திலே நெருங்கி நெடுங்காலம் உள்ளத்தை அதில் செலுத்தணும், உள்ளத்தை செலுத்தணும், அவரோடு சேர்த்தனோம்னா நாமும் அவர்களைப் போல ஆகிவிடுவோம். அப்போ நமக்கு இந்த மனமொழி மெய்களால் இறைவன் வணங்கிய ஒரு பாக்கியமும் கிடைக்கும். அப்புறம் நம்முடைய உள்ளமும் உடலும் மனமும் திரிந்துவிடும். அப்போ நான் வந்து அடியார்களை பிரிந்து அவங்களை பின்பற்றினேன்,
அதனால் பிறப்பருக்கும் வழியை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அடியார்களை பணிந்து அவர்களோடு உறவு கொள்ளும் நிலைவு கூட மிக எளிதுன்னு சொல்ல முடியாதுங்க. பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் தான் அது நடக்கும். நம்ம ஒருத்தன் வந்து ரோட்டில் நிற்கிறவன் வாசலில் நிற்கிறவனை கூட்டிகிட்டு போனோன்னா புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அவனை தள்ளிட்டு போவாங்க, இல்லாட்டி போகிறவங்க போயிட்டே இருப்பாங்க. அதனால் தவம் உடையார்க்காகுங்கிறார். நீ தவம் பண்ணோம் அப்படின்னா அது நீ உனக்கு தவம் பண்ணியிருந்தவனுக்கு தான் ஆகுங்கிறார். அது வந்து எப்படின்னா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி மாணிக்கவாசகர் சொல்கிறார் இல்லையா சிவபுராணத்தில். அதனால் கடவுளை வணங்குவதற்கும் அவர் அருள் வேணும். நம்ம அருளுக்கு நாடி அவர் வணங்க போகிறோம். கடவுளை எதுக்கு வணங்குறோம்? அவருடைய அருள் நாடி வணங்குறோம். அதுக்கே அருள் வேணுங்கிறாரு. அப்போ நமக்கு முன்னாடி இந்த அருள் எப்போ கிடைக்கும்? இப்போ இனிமேல் நம்ம அருள் கேட்க போகிறோம். ஆனால் ஆல்ரெடி உனக்கு அருள் இருக்கணுங்கிறாரு. அப்படின்னா நான் போன ஜென்மத்திலே நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவரை வணங்க முடியும் அப்படின்னு தான் அது மாணிக்கவாசகருடைய கூற்று. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இதை என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாருன்னா, நினச்சி பார்க்குறாரு. எப்படின்னா நான் வந்து எப்படி இருந்தேன், எப்படியோ இருந்தேன்னா உன்னுடைய அருளை பெறுவதற்காக உன்னை திரிஞ்சு சும்மா திரிந்து அப்புறம் உன்னை நாடி வந்தேன் அப்படி தான் சொல்கிறார். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். அதான் சொல்கிறார். பின்னே திரிந்து இப்போனா யார் பின்னே? அடியார்கள் பின்னே திரிந்தாராம். போகிறவங்க பின்னாடிலாம் போய் உன் அடியாரை பேணி அவர்களை பேணி பிறப்பறுக்க இப்போ முன்னே தவங்கள் முயன்று கொண்டேங்கிறார். என்ன இப்போ பிறப்பு அறுக்கிறதுக்காக நான் வேண்டிக்கிட்டேங்கிறாரு. அது எப்படி வேண்ட முடியுதுன்னு சொன்னால் முன்னே தவங்கள் நான் போன பிரிவில் செய்த தவத்தினால் இன்றைக்கு உன்னை வேண்டி பேணி பிறப்பறுக்க முயன்று கொண்டேன் அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? நான் இன்றைக்கி அடியார்கள் பின்னே திரிந்து உன் அடியார்கள் பின்னே திரிந்து நான் உன்னுடைய பேணி அவர்களை பேணி அவர்களெல்லாம் வாழ்த்தி அவர்களோடு சேர்ந்து கோயிலுக்கெல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணி சொல்ல நல் சொற்களை பேசி மனதிலே அம்பாளை எண்ணி எல்லாம் பண்ணி அதனால் மூலமாக நான் பிறப்பறுக்க முயன்று எனக்கு இந்த பிறவி வேண்டாம் அப்படிங்கிறத முயன்று கொண்டேன். இது எப்படி எனக்கு ஏற்படுதுன்னா முன்னே தவங்கள் நான் முன்ன புறையில் செய்த தவத்தினால் இதெல்லாம் நடந்தது அப்படின்னாரு. இப்போ ஒருத்தன் ஒரு பெரிய பணக்காரன்ட்டு ஒரு செல்வம் வேணும்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட ஒரு பெரிய பணக்காரங்க ஒரு வரிவன் போய் அவன்கிட்ட ஏதோ ஒரு உதவிக்கு போனோம்னா என்ன போகணும்? அவர் பின்னாடியெல்லாம் போகணும். அவர் பின்னாடி திரின்னு வச்சுங்களேன். அப்புறம் அவருடைய உள்ளம் இறங்க செய்கிறான். அது பார்த்து அவன் பார்க்குறான் என்றாயம் வந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. அப்போ அவனுக்கு மனம் இறங்குகிறது. அந்த செல்வந்தனுக்கு மனம் இறங்குகிறது. அதனால் அவனுக்கு உதவி செய்கிறான். அதனால் அவன் பின்னே திரிந்து காலத்தை பாராமல் உழைப்பை பாராமல் எப்படியாவது அவருடைய அன்பை பெற வேண்டும் அப்படிங்கிறதான உலக இயல்பு இல்லையா? அப்படி திரிந்து எல்லாம் வாங்குகிற பொருள் என்ன பொருள்? நம்ம உலகத்தில் உள்ள இந்த இகத்துவரத்திலே உள்ள சாதாரண பொருள். ஆனால் அடியவர்களை தொடர்ந்து இது பணக்காரனை தொடர்ந்து போனீங்கன்னா ஒரு அடியவரை தொடர்ந்து ஒரு பெரியவரை இப்போ ரமண ரிஷி இருந்தார், அருணகிரி இருந்தார், இப்படிப்பட்ட பெரியவர்களை 4 இருந்தாங்க. இவர்களை தொடர்ந்து இப்போ திருநாவுக்கரசர் பெருமான் 81 வயசு, சம்பந்தருக்கு 16 வயசு. சம்பந்தர் போகிற இடத்துலாம் திருநாவுக்கரசர் அவரை தொடர்ந்து போயிட்டுருப்பார். 2 பேருமே பெரியவர்கள். அப்புறம் சம்பந்தருடைய பல்லக்கை திருநாவுக்கரசர் தூக்கிட்டு போவாராம். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு 81 வயசில் அவர் சம்பந்தரை தோளிலே சுமந்து சொன்னார். அந்த பல்லக்கை சுமந்தார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே இந்த அடியார்களை உண்மையான அடியார்களை தொடர்ந்து பின்பற்றுவதனால் எனக்கு ஒரு பேர் என்ன பேர் கிடைக்குதுன்னா பிறப்பருக்கும் பெரிய பேருங்கிறார். பிறப்பு இருக்கிறதானே இப்போ உலகத்தில் மிகப்பெரிய பேர் என்ன? பிறப்பறுத்தல். நம்ம என்ன இந்த உலகத்தில் துன்பங்கிறதே என்ன? இறப்பு. இந்த இறப்பு எதனால் வருது? பிறப்பினால் வருது. அந்த பிறப்பை அறுக்க வேண்டும். அதனால் அபிராமிப்பட்டர் அடியார்களை அண்டினால் அறிவிற்கரிய ரகசியத்தையும் அறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால அவர் போய் வழிபட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பிறவி எடுப்பதற்கு பயன் என்ன. இந்த பிறவியை நம்ம ஏன் எடுத்தோம்னு கேட்டால் இனிமேல் பிறவி வராமல் இருக்கணும். ஏன்னா இந்த மனித பிறவியில் தான் நம்ம இறைவனை எல்லா பிறவிலும் எல்லா ஜீவன்களும் இறைவனை வணங்குற அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஆனால் மனித பிறவிலே நம்ம இந்த மனம் மொழி மெய் இந்த 3 கரணங்களால் வணங்க முடியும் அப்படிங்கிறதுனால மனித பிறவி பெருமையுடையது. அதனால் இந்த மனித பிறப்பு எடுத்த பெருமையுடைய இப்போ மனித பிறவி எடுத்ததே எதுக்குன்னா இந்த பிறவி இதோடு முடிய வேண்டும், இந்த பிறப்பு அறுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதை உணர்ந்ததுனால அபிராமிப்பட்டர் அடியார்களுடைய கூடவே திரிந்தார். அம்மாறு அவங்களாம் திருந்தி அதனால் போற்றி வழிபட்டதனால் பிறப்பு அறுக்கும் நிலை எனக்கு உண்டாச்சு. அப்புறம் அடியார்கள் பின்னே திரிந்த உடனே பிறப்பு அகற்றி விடவில்லை இல்லையா?
பிறப்பருக்கும் வழி என்னன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம போன உடனே முடிஞ்சிடுமா? முடியாது. அதை வந்து லேர்ன் பண்ணிக்கணும், கற்றுக்கணும். இப்போ எம்பிபிஎஸ் படித்த உடனே பெரிய டாக்டர் ஆக முடியாது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எம்டி படிக்கணும், அதுக்கப்புறம் இன்னும் பெரிய இன்ஸ்டியூஷனில் போகணும். அது நமக்கு வந்து ஒரு நாலேஜ் வரணும் இல்லையா? அதுதான். அதே மாதிரி அடியார்கள் போன உடனே இவருக்கு அந்த ஞானம் வந்து விடவில்லை, மெல்ல மெல்ல வந்தது. அதனால் நான் தெரிஞ்சு கொண்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ பிறப்பை விட பெரிய நோய் இல்லைன்னு நம்ம சொன்னோம். அந்த நோய் தீர்க்கும் மருந்தாக அம்பாளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அம்பாள் வந்து மூவருக்கும் அம்பாள் பிராட்டியாக இருக்கிறாங்க, மூவருக்கும் அம்பாள் வந்து அன்னையாக இருக்கிறாங்க. அதான் என்ன சொல்கிறாரு, முதல் மூவருக்கும் அன்னைங்கிறாரு. இந்த உலகத்தை மட்டும் அன்னை இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கே அன்னை. அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற முதல் மூவர் யார்? சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மா. இந்த மூவருக்கும் அன்னை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சியில் தெரியும். அவர் அம்பாளுக்கு வந்து மகாவிஷ்ணு வந்து இவருக்கு அண்ணன், சிவபெருமான் இவருக்கு கணவர். இவங்களாம் எப்படி அன்னையாக இருக்க முடியும்னு சொன்னால் அதுதான் அம்பாள் வந்து ஸ்ரீமாதான்னு சொன்னிச்சோம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஏன் வெறும் மாதான்னு சொல்ல, ஸ்ரீமாதாங்கிறது, ஸ்ரீங்கிறது உலகம் பிரபஞ்சத்தையே அடக்கியது. இந்த பிரபஞ்சத்துக்கே அன்னையாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஆக்கும் கடவுளான படைக்கும் கடவுளான பிரம்மா, காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு, அப்புறம் அழித்து மறைத்து அனுகிரகம் இந்த 3 தொழில் செய்யக்கூடிய இந்த மகாதேவர், இவர் எல்லாருக்கும் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அடக்கமாக இருக்கிறதுனால அம்பாகால் இருக்கிறாங்க. அதனால தான் என்ன சொன்னார், முதல் மூவருக்கும் அன்னேங்கிறார். இந்த முதல் 3 தெய்வங்களுக்கும் தாயாக இருக்கிறியே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அதான் சொல்கிறார், பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன், முதல் மூவருக்கும் அன்னே அப்படி, 3 தாயே அப்படிங்கிறாரு. இதை வந்து நிறையா நம்ம பார்த்துருக்கோங்க. இந்த இப்போ வந்து ஆபிரம கீட ஜனனி, பிரம்ம கீட ஜனனி அப்படின்னு ஒரு எழுத்தா நாம இருக்கு, பல முறை சொல்லியிருக்கேன். பிரம்மனுக்கும் அன்னைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து அதே பல நாமங்கள் வருது உங்களுக்கு. நம்ம அதுக்குள்ளே போனால் நேரம் ஆகிடும். அம்பாள் வந்து மூவருக்கும் அன்னையாக இருந்ததுக்கு வருது. அதே மாதிரி வந்து பஞ்ச பிரதேசநாசனம்னு ஒரு நாமம் வருதுல, 5 பிரம்மேந்திரர்களும் அடங்கிய பெறும் அவங்க ஆசனமாக அம்மா உட்காந்துருக்காங்கன்னு வரும். இதெல்லாம் நம்ம முன்னே பார்த்துருக்கோம். அப்புறம் அதெல்லாம் இப்போ இந்த 3 நீ வந்து அன்னையாக இருந்த. அப்புறம் அபிராமி என்னும் மருந்தேங்கிறார். இந்த அபிராமி என்னும் மருந்தே, மருந்துனா எதுக்கு மருந்து? பிணிக்கு மருந்து. பிணின்னா எது? பிணிங்கிறது பிறப்புங்கிறது இறப்பு என்கிறது பிணி. இந்த இறப்பு எதனால் வருது? பிறப்பினால் வருகிறது. ஆக பிறப்பு தான் பிணி. அந்த பிணிக்கு மருந்து. அதனால் உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே. அருமருந்துன்னா தேவாமிர்தத்தை விட உயர்ந்த மருந்து, அருமையான அமுதத்தை விட உயர்ந்த மருந்தாக அம்பா இருக்கிறாங்க. அதனால் இந்த பிறப்பருக்கும் மருந்தாக இருக்கிற தாயே, உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த ஒரு மருந்து நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு உன்னதமான ஒரு பொருளை கண்டுபிடிச்ச உடனே அதை வந்து அதை நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பத்திரமா வச்சுருப்போம் இல்லையா? சரி, சப்போஸ் ஒரு பெரிய ஒரு கிரானிக்கு வயிற்று வலிக்காரன் இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு ஒரு மருந்து கொடுக்குறோம், இந்த ரபி ப்ளஸ் சாப்பிடுன்னு கொடுத்துட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான்? அதை சாப்பிட்டு சார் ஒரு வாரத்தில் சரியாக போயிடுச்சுன்னு சொன்னால், அப்புறம் சார் இது கொஞ்சம் நான் ஒரு 50 மாத்திரை கையில் வச்சுக்கிறேன், வர்றப்பெல்லாம் போட்டுக்கிறேன் அப்படிமா, வயிற்று வலி வர்றப்பெல்லாம் போட்டுக்கிறேன் அப்படிமா இல்லையா? அதே மாதிரி எப்பப்போ நான் வந்து அபிராமனுடைய அன்பை நான் பெற்று உள்ளத்திலே மறவாமல் வைத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் இதை வந்து நான் மறக்க மாட்டேன், இது மறவாமல் வந்து நான் நினைத்து ஏற்றுவேன். புரியுதா உங்களுக்கு? நீ ஏன்னா இந்த உலகத்தில் அருமருந்தாக இருக்கிறது, பெரிய வியப்பாக இருக்கிறது, உன்னை யான் மறவாமல் என்று ஏற்றுவேனே. அப்படிப்பட்ட அந்த மருந்தை நான் எப்பொழுதும் வச்சுருப்பேன். ஏன்னா எப்பப்பெல்லாம் எனக்கு துன்பம் வரும்போது அது வந்து விடுபடுவதற்கு மருந்தை உபயோகப்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த பிறவி என்ற நோய் என்னை விட்டு நான் இதோடு போயிடும். அப்படி இருந்தாலும் அந்த நோயை திருந்த மருந்தாகிய உன்னை மறவாமல் நின்று ஏற்றுவேனேங்கிறார். உன்னை என்றும் மறவாமல் என் மனதிலே வைத்து உன்னையும் பரமேஸ்வரனும் நின்று ஏற்றுவேனே அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாரு. ரொம்ப அழகான பாட்டு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை பாடலை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். பின்னே திரிந்து உன் அடியார், இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு பாட்டு புரியும்னு நினைக்கிறேன் நல்லா. பின்னே திரிந்து யாருன்னா அடியார்களுடைய பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பருக்கு முன்னே தவங்கையில் முயன்று கொண்டேன். அவங்க முன்னெல்லாம் போனேன், உன்னை பிறப்பறுக்கிறதுக்காக நான் வந்து தவம் பண்ணேன், அது ஒன்றும் கற்றுக்கொண்டேன். அதற்கு முன்னே போன பிறவிலே தவம் பண்ணியிருந்தேன். யாருக்கு அம்மே உனக்கு, நீ யார்? முதல் மூவருக்கு அன்னை. நீ வந்து இந்த 3 தேவர்களுக்கும் நீ தாயாக இருப்பவை. அப்புறம் உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே.
இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கே பிறவி என்னும் நோயை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கிற அப்படிப்பட்ட உன்னை எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னை நான் என்றும் என் உள்ளத்திலே மறவாமல் வைத்திருப்பேன், நின்று ஏற்றுவேனே, அதாவது மனத்தை வச்சு என்றையும் உன்னை தொழுவேனே அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன், முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏற்றுவேனேன்னு அழகான பாட்டு. இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அபிராமி அம்பாளுடைய பேரருக்கரணையும் பரமேஸ்வரனுடைய கடாட்சமும் குறையில்லாது கிடைக்கும் என்று வாழ்த்தி இந்த வெள்ளிக்கிழமை இதை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.